கைஸ், நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான். உங்களுக்கு இந்த மாதிரி படம்லாம் எடுத்துட்டு வரையில நான் வந்துட்டு நல்ல படமா இருந்தா மட்டும் தான் பார்ப்பேன். பார்த்துக்கிட்டு இருக்கையில அந்த படம் போர் அடிக்கிற மாதிரி எனக்கு இத்தனை தோணுனாலும் அதை அப்படியே கட் பண்ணிட்டு வேற படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானே உட்காந்து இன்டென்ஸா பார்த்த அளவுக்கு இருந்த படம் தான் ஃபீனிக்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, வேற ஊர்ல இருந்து வேற ஊர்ல போய் தங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட குடும்பம் வருது. வந்ததுக்கு அப்புறம் அங்கேயே போய் தங்குறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, யாரோட பேச கொடுக்காத அளவுக்கு கடற்கரை ஓரமா ஒரு ஐசோலேட்டடான வீடு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர் தேடி புது புது லெட்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய ஆள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள தேடி தான் இந்த லெட்டர் வருதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவர் லெட்டர் அனுப்புனதே பேய்தாங்கிறப்ப தெரிய வரையில அவர் என்ன பண்ணாரு, அதுல இருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன படம் தான் ஃபீனிக்ஸ். இதுக்கப்புறம் ரொம்ப எல்லாம் பேச வேணாம், இப்போ அவங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஒருத்தர் தெருவா வீடு தெரு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ, பேரு ஜான். இவரை பத்தி என்ன சொல்லணும்னா, இவர் ஒரு லாயரா இருந்திருப்பாரு. இவர் ஒய்ஃப், இவர் 2 பொண்ணுங்க, ஒரு பையன். அந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம் ஒண்ணு இருக்கு. இவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு கசப்பான ஒரு இது இருக்கும் போல. சோ அந்த ஒய்ஃப் கூட பேசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார் கவுன்சிலையுமே ஏதோ ஒரு பிரச்சனை. சோ எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு புது வீட்டுக்கு, அதாவது ஐசோலேட்டடா தனியா இருக்கிற வீட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து நிம்மதியா இந்த மாதிரி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி நிறைய இடத்த கூட்டு போய் காட்டுறாரு புரோக்கர். ஆனா எதுலுமே அவங்க சாட்டிஸ்ஃபை இல்ல. இத்தனைக்கும் ஒருத்தர் பக்கத்துல கூப்பிட்டுச்சு, இங்கதான் சார் நாங்க தங்கியிருக்கோம், நீங்களும் இந்த வீட்டுக்கு வாங்க, நல்லா இருக்கும் சார், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வரேன் சார், அதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உள்ள பாத்துட்டு நான் இங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு அப்படியே புரோக்கர்கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த இடம் வேணாம், எனக்கு வந்து தனியா இருக்கிற இடமா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணாக்கா பார்ல தான் கட்டுறாங்க. அவரும் ஃப்ரெண்டும் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் ஏன் அவங்க ஒய்ஃபோட பேச மாட்டேங்கிறாருன்னா, இவர் வந்துட்டு அவங்க மாமனார்கிட்ட சில டவுரி கேட்டிருப்பாரு, ஆனா அவங்க தரமாட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே இவர் அவங்க மேலேயே கேஸ் போட்டிருப்பாரு. இதுக்கு உடந்தையா அவங்க ஒய்ஃப் இல்லாதனால, அதனால பேச மாட்டேங்கிறேன், நான் பேசாம டைவர்ஸ் பண்ண போற மச்சான் அப்படின்னு சொல்லல. அவர் நல்லவராக இருந்திருக்காரு, அப்பெல்லாம் பண்ணாதரா, அதான் தப்பு, ஸோ நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை தேத்துறாரு. இப்படியாக நம்ம ஹீரோவோட அந்த கேரக்டர் சொல்லி காட்டுறாங்க. இவர் பார்க்குற எல்லா வீட்டையும் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கையில, கடுப்பான புரோக்கரோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடு தான் சார் வேணும்னு சொல்லிட்டு கேட்கல, எனக்கு தனியா எந்த ஆள் நடமாட்டமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வீடு கேட்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவரும் புரிஞ்சுக்கிட்டு, அப்படி ஒரு வீடு இருக்கு, ஆனா நீங்க அது போகிறதுக்கு முன்னாடி 6 மாசம் வாடகையும் கொடுக்குற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி ஓகே காட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே காட்ட ஆரம்பிக்கிறானுங்க. கடற்கர ஓரமா இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டடான வீடு, அங்க யாருமே இல்ல. இது பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சிருது. ஸோ கடனை வாங்கி அப்படியே அந்த வீட்டுக்கு அன்னைக்கே கூடி போறாங்க. இப்படியாக அன்னைக்கு நைட் அப்படியே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கல போல. ஸோ அப்படியே உள்ள கேண்டில் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இங்க சின்ன பையன் இருப்பான்ல, ஸோ அவன் ஜன்னலை பார்த்துட்டு அங்க ஒரு பறவை கத்திக்கிட்டே இருக்குமா, என்னாச்சுன்னு தெரியல, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அதோட ஃப்ரெண்டு வராம இருந்திருக்கும், அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கு, ஸோ அது வந்துடும், நீ போய் பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை படுக்க வச்சுட்டு, இந்த பொண்ணு 2வது பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னல, அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது பாவம். சோ இவங்களே படுக்க வச்சுட்டு, இந்த மாதிரி நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம், உனக்கு எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி தோணுச்சுன்னா என்னை வந்து எழுப்பு, கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு அப்படியே உள்ள வந்துட்டு இவங்களும் படுத்துங்கிறாங்க. அப்படியே இந்த நாள் முடியுது. அடுத்த நாள் காலையிலேயே அங்க இருக்கிற ஒரு லாயர்ட்டே அவருக்கு ஜூனியரா வேலை கிடைக்க அப்படியே சந்தோஷமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா வெளியிலே அவங்க பையன் மரத்தை பார்த்தாப்புல நிக்கிறான். இவரும் போயிட்டு அங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்லப்பா நேத்து வந்துட்டு ஒரு குருவி கத்திக்கிட்டே இருந்துச்சு பா, எதுவுமே கேட்கலப்பா அப்படின்னு சொல்லல. போயிருக்கும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு வந்துகிட்டு இருப்பாரா. அப்ப இவர் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெடின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கும். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, முன்னாடி இருந்தவரோட அந்த அட்ரஸ் தெரியாம இங்க அனுப்பி விட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த டைரிக்குள்ள வச்சுட்டு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. அன்னைக்கு நைட் ஆகுது. இந்த கண்ணு தெரியாத பொண்ணு லில்லியா இருப்பா தெரியுமா, அவ வந்துட்டு தானா எந்திரிச்சு விறுவிறுன்னு போயிட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்து அப்படியே அவளை அழகுபடுத்த ஆரம்பிச்சுக்குவாளாம். அப்படியே மயிலா வைக்கிறா. அவர் வந்துட்டு தூக்கு கறக்கல எந்திரிச்சு வந்திருப்பாரா. சோ இங்க வந்து ஏமா உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் கண்டுக்கல. அந்த பொண்ணை தூக்கி வச்சுட்டு வா தூங்க போகும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அவங்க அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு அவர் அப்படியே வெளியே வர்றாரு. தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கல, அப்ப வந்துட்டு பறவை கத்துறமே இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தாக்கா அந்த இடத்துல அந்த வீட்டை பார்த்தாப்லயே அந்த பறவை நின்று கத்திட்டு இருக்க. சரி ஓகே இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதை அடைச்சிட்டு அவர் போய் படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில அந்த பையன் பார்க்கையில அந்த பறவை அதே இடத்துல செத்து கிடக்கு. இந்த பறவை அங்கேயே அந்த பையன் புதைச்சிடறான். அப்படியே அவர் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பொண்ணை இவர் தான் கூட்டு போய் ஸ்கூல்ல விடுவாரு. சோ அந்த பொண்ணை ரெடியாக சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தாக்கா திரும்ப அதே மாதிரி லெட்டர் ஃப்ரெடிங்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பார்த்துட்டு அதே மாதிரி டைரியில எடுத்து வச்சுட்டு அப்படியே போனா அவருக்கு ஏதோ ஊர்த்துற மாதிரி இருக்கும். அங்க வந்து ஒரு கடைக்காரர் இருப்பாரு. சோ அவர்கிட்ட போய் கேட்கறாரு, அண்ணா இந்த மாதிரி நாங்க புதுசா வந்திருக்கோம்ல, தெரியும் தம்பி சொல்லு அப்படின்னு சொல்லல. இந்த மாதிரி இங்க இதுக்கு முன்னாடி யாராவது ஃப்ரெடின்னு யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கல. அவர் சொல்றாரு, இல்லப்பா இங்க யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்க இல்ல, அப்படியே போஸ்ட் ஆஃபீஸரையும் பார்க்கவும், சார் இங்க பாருங்க நீங்க வந்துட்டு அந்த வீட்டுல எனக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க போல, நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க லெட்டர், அங்க யாருமே இல்ல, நாங்க மாறிட்டோம், சோ நீங்க அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்கள அந்த மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லல. இல்ல சார் நான் அந்த வீட்டு பக்கமே வரலையே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. என்னடா இது அவர்
வீட்டு பக்கமே வரலங்கிறாரு. எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவர் கன்ஃபியூஷன்லேயே வீட்டுக்கு வர அங்கே திரும்ப 3வது லெட்டர் இருக்கும். சரி ஓகேடா, இதுக்கு மேல விட்டோம்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பிரிச்சிடறாரு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, ஒரு பொண்ணு அவங்க காதலனுக்கு அப்படியே இந்த லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு மாதிரி ஃபேண்டசி உலகத்தை மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணை பின்னாடி இருந்து தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு எதையும் தச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி இப்போ காத்துக்கிட்டே இருக்கையில கடைசியில் வந்துட்டு ரோஸ் சிம்பிள் வளைஞ்சிருக்கும். இப்படிக்குங்கிறது பேர் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கவும் அந்த பொண்ணுங்கிறத ரோஸ்ன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அவர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு அடுத்த லெட்டரை. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்துட்டு இப்போ இந்தாங்க பாயசம்னு சொல்லிட்டு போகல, இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரா. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு நேற்று பிறந்த நாளாம், நம்மளே மறந்துட்டோம், அவங்களுக்கே இப்பதான் ஞாபகம் வந்துச்சாமா, ஸோ அதனால தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகல. அவருக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் மறந்த அவங்க ஒய்ஃபோட பிறந்த நாளே அந்த லெட்டர்ல கண்டென்ட்டா இருக்கிற பார்த்துட்டு ஆள் ஒரு மாதிரி மிரண்டு போயிடுறாரு. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம இதை விட்டோம்னா ஏதோ ஒரு பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு எவனும் நம்மளோட விளையாடுறாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட்டு பகலுமா காவல் காக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல யார் வந்தாலுமே அப்படியே டார்ச்சர் லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. அவர் வீடியோ உட்காந்துருக்கல, அவங்க பையன் வரும். வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்போ இவ்வளோ சீக்கிரமா இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, ஒருத்தர் நம்மளோட விளையாண்டுகிட்டு இருக்கான், அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உள்ள வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. அங்க பேப்பர்காரன் வரவும் அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டுறான்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு பேப்பர் உதறிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரா. அப்பதான் அங்கிட்டு திரும்பி பார்ப்பாரு. அவருக்கு பெரிய ஷாக்கு. என்னன்னா, ஒரு உட்கார்ந்த இடத்துல அந்த லெட்டர் இருக்கு. மனுஷன் ஆடி போயிடுறான். இதை நினைச்சுக்கிட்டே அவர் வாதாட வேண்டிய கேஸை கொட்ட விட்டுறாரா. ஜட்ஜ் எல்லாம் கலாச்சிறாரு. அப்படியே இதை கொண்டு போயிட்டு அவர் ஃப்ரெண்ட்ட கொடுக்கையில அவருமே அப்படியே வாசிச்சுக்கிட்டே பாக்குறாரு. வாசி பார்த்துட்டு அவர் இதுக்கு சொல்யூஷன் சொல்றான்னு பார்த்தா, இங்க பாரு மச்சான், இந்த ரோஸுங்கிற பொண்ணு அவன் ஃப்ரெடிங்கிற அவன் காதலனுக்கு எவ்வளோ அழகா எழுதியிருக்கா பாரு, ஒரு லவ் பண்ணியிருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில, லூசு அதெல்லாம் வீடு, இன்னைக்கு ஏதோ ஒரு கோயின்சிடென்ட்னால தான் என் பொண்டாட்டியோட பிறந்த நாள் அதுல இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். நான் இன்னைக்கு காலையில என் பையனோட பேசினது அதுல இருந்திருக்கு. இதுல இவன் என்ன பேசியிருப்பாருன்னா, ஏதோ திருடன் தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறேன்னு சொல்ல நினைச்சு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுல என்ன நினைக்கிறா, ஃப்ரெடி இவர் வந்துட்டு என்னைய நான் ஒரு திருடன் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியாது நம்மளோட பாண்ட் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்கவும். இதை பார்த்துட்டு அப்படியே பயந்துகிட்டு இருக்கையில அப்பதான் ஃப்ரெடி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குமா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கையில, டே மச்சான் இது கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இல்லையே ஞாபகம் இல்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கல. அந்த மோகன் பையன் காலேஜ்ல ஏதாவது பொண்ணுங்க படிக்க தெரியுவானே அந்த பாட்டுறா அப்படின்னு சொல்லல. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கையில அப்படி சூறாவளி காத்து மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட அந்த பொண்ணு உட்காந்து ரேடியோ கேட்டுட்டு இருப்பா. அப்ப மேல அந்த பையன் இருப்பான் தெரியுமா, அவன் தனியா பார்த்துக்கிட்டு இருக்கையில அவனுக்கு அந்த குருவியோட சத்தம் நல்லா கேட்குது. கிளியரா வீட்டுக்குள்ள இருந்து கேட்கும். என்னது இது, நம்ம தான் புதஸ்டமேன்னு சொல்லிட்டு அவன் சுத்தி முத்தி போயிட்டு இருப்பானா. உள்ள போய் பார்த்தாக்கா அது அந்த டைல்ஸுக்கு கீழே இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்பான். அப்படி கட் பண்ணாக்கா இவர் குழப்பத்தோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கையில அந்த பையன் உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருப்பானா. ஸோ இவர் கடந்து போலான்னு பார்ப்பாரு. ஆனா அங்கேதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, அந்த பையன் ஜூலி டு யூ லவ் மீங்கிற அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருப்பான். இவருக்கு தூக்கி வாரி போடுது. இது யாருப்பா உனக்கு சொல்லி கொடுத்தது, அம்மாவான்னு சொல்லி கேட்கல. இல்லப்பா எனக்கு இந்த வீட்டுக்குள்ள தான் கேட்குது, அங்கேதான் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவ்வளவுதான், இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருந்தனா பயங்கரமா ஆயிருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அவர் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில, இது நடந்துருச்சுன்னா நீ அந்த வீட்டில் தங்கணும், நீ பேசாம காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் தான் ஒரு சிக்கல்னு 6 மாசம் வாடகையோ முன்னாடியே கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி 1 மாசம் வாடகை போனா போயிட்டு போகுது, நீ போயிட்ட 5 மாசம் வாடகையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். இதுதான் அவருக்கு சரியாகவும் படுது. ஸோ போயிட்டு இந்த மாதிரி நான் தங்கல சார், நாங்க கிளம்புறோம், ஸோ 1 மாசம் வாடகை வச்சுட்டு மிச்சம் 6 மாசம் வாடகை மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லவும், அதெல்லாம் கொடுக்க முடியாது போயான்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அவன் கதவை சாத்திட்டு போயிடுறான். இவர் பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு ரூடா பேசுறான்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு இருப்பாரா. அப்பதான் இங்க வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்றான், சார் காசு போனா போகணும் ஆனா உயிர் பணம் வருமா அப்படின்னு சொல்லல, என்னையா எப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கல. என்னன்னா, அவருக்கு அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுடுகாடே இருந்துச்சாமா. இப்பதான் லாங் ஷாட்ல கட்டுறானுங்க. என்னன்னா, அங்க நிறைய பணத்தை புதைச்சு சிறுவையெல்லாம் குத்தி வச்சிருக்கானுங்க. இதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்தாக்கா என்ன இருக்குன்னா, உங்க ஒய்ஃப் பதப்பா ஓடி வந்துட்டு இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சிலிண்டர் வெடிச்சு உடம்புலாம் அப்படியே பர்ன் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்லல. இவர் ஆடி போய் உட்காந்துருக்கையில அப்பதான் ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னா, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பறந்தா எப்படி சவுண்ட் கேட்கும். ஸோ அப்படியே உள்ள வந்து பார்த்தாக்கா அவர் வீட்டுக்கு வர லெட்டர் இங்க வந்திருக்கு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒன்ஸ் எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் எங்க கெஸ்ட் தான் சொல்லி போட்டிருக்கோம். அதை எடுத்துட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. போனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துருக்கூடாது மச்சான், அதனாலதான் இப்போ உங்க ஒய்ஃபுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி டே லூஸ் மாதிரி பேசாத, அங்க இருக்கிற பிரச்சனால தான் இங்க வந்தீங்கன்னு சொல்லல. ஆமா மச்சான் இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து காட்டுவோம். அந்த ஃப்ரெடி யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சானா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தேட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி எல்லாத்தையும் கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றோம், நாங்க இங்க 10 வருஷமா தான் இருக்கோம், வேற யார்ட்டாவது கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தேடி முடிச்சு போயிட்டு இருக்கிற ஒருத்தர் சொல்றாருன்னா, ரொம்ப வருஷமா இங்க ஒருத்தர் இருக்காரு, ஸோ நீங்க வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லவும். அவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வயசானவரா இருக்காரு. அவர் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவர் இருந்த காலத்துல இங்க வந்துட்டு காலராங்கிற நோய் ரொம்ப அதிகமா பரவ ஆரம்பிச்சுச்சான். எல்லாரும் கொத்து கொத்தா சாக ஆரம்பிச்சாங்க. அவங்கள புதைக்கிறதுக்கு இடம் கூட கிடைக்கல. அப்பதான் ஜெர்மன்ல படிச்சுட்டு பிரான்சிஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்க வந்தாரு. அவர் ஒரு சர்ச்சு ஃபாதர். அவர் என்ன சொன்னாருன்னா,
அங்க இருக்கிற அந்த கடலோர ஓரமாவே நம்ம புதைச்சோம்னா ஒண்ணுமே பிரச்சனை ஆகாது. சோ அப்படி புதைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எல்லாரும் அப்படி சேர்ந்து புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேடுறவங்க கூட அதுல செத்தவங்கள கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தூக்கி வாரி போட்டதுக்கு அப்புறம் வேற என்ன பண்றது, ரொம்ப நாள் அந்த கெஸ்ட் வீட்லயே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவர் எங்க கூட்டு போறான்னா, ஒரு ஹோட்டல் கூட்டு போயிட்டு, இங்க பாருங்க பசங்களா, நம்ம இப்போ ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். நீங்க வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது, அமைதியா இருக்கணும், எந்த வார்த்தையும் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கூட்டு போறாரு. ஏன்னா இவங்க பேசுற வச்சுதான் அது கண்டென்ட் உருவாக்கி லெட்டர் போடுது. சோ இவங்க எதுவுமே பேசலன்னா அதனால பேசுறதுக்கு எதுவுமே இருக்காதுல்ல. சோ அதனால தான் அப்படியே அனுப்பி விடவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வரானுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில எவனும் பேசவே மாட்டேங்கிறானுங்க. பேச மாட்டேன்டா, பேசினா தானே கண்டென்ட் எழுதி எங்களுக்கு கித்திக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க அப்படியே அமைதியா இருக்கவும் அப்படியே போன் அடிக்கவும் சின்ன பையன் எடுக்க போயிட்டு பேசலான்னு போகல, இல்ல பேசக்கூடாதுன்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வச்சுட்டு அப்படியே போயிடுறான். அன்னைக்கு நைட்டு இந்த எல்லாருமே தூங்க போனதுக்கு அப்புறம் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பையன் இருக்கான் தெரியுமா, புதைச்சிருப்பான் தெரியுமா அந்த பறவை, அது அப்படியே பறந்து வந்துட்டு இந்த சின்ன பையன் முன்னாடியே நிக்குது. ஸோ அதை பார்த்து ஹிப்னடைஸ் ஆன மாதிரி அப்படியே பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த கடற்கரைக்கு போயிருது. வீடை திரும்பி பார்த்தா வீடை காணும். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சிலுவையில நிறைய பெல்லா இருக்குமா, அதை அப்படியே பார்த்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்கேன். இங்க ஒரு கருப்பு உருவம் ஒன்று உட்காந்துருக்கும். அதை பார்த்துட்டு வெளியே யாரா இருந்தாலும் ஓடி தான் போவோம். ஆனால் அந்த பேய் படகளை மட்டும் தான் போய் அதை தொடுறானுங்க. ஸோ கதைக்கு வருவோம். என்ன ஆகுதுன்னா போயிட்டு கதவை கையை வைக்க அப்படியே திரும்பன்னு கத்துது. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு பையன் பயந்து கத்துறான். இப்போ வீட்டுக்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. பசங்க எல்லாருமே அலறிக்கிட்டு இருக்க இல்ல, இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஓடி போய் பார்த்தாக்கா கதவு திறக்கும் இல்ல, அப்படியே அந்த கீ ஹோல் வழியா பார்த்தாக்கா உள்ள ஒரு உருவம் இருக்கு. பிரகாசமா ஒளி அடிக்கவும் ஐயோ என்னடாதுன்னு சொல்லிட்டு கதவை உடைக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் உடைக்கவே முடியல. அவ்வளவுதான். என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள குழந்தைங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்துட்டு பசங்களை காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு அம்மா உருவம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கனவு தான் சொல்லிட்டு அந்த அவங்கள அமைதிப்படுத்திட்டு அன்னைக்கு நான் நைட்டு கடக்குது போகுது. அங்கே வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அப்போ என்ன இருக்குன்னா, இங்கே இந்த ரோஸுங்கிறவங்க ரொம்ப மோசமாக எழுதியிருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கௌரவமாக பேசிட்டு இங்கே கால்றாங்கிறது ரொம்ப பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீக்கிரம் வா, இங்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதே மாதிரி நம்ம கெஸ்ட்ல ஒரு ஆளுக்கு ரொம்ப காய்ச்சல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த சின்ன பையனுக்கு தான் இங்கே ரொம்ப காய்ச்சியா இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பையனை கூட்டு போய் ஆஸ்பத்திரியும் சேர்க்கிறானுங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டுறான் டாக்டரும். இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கையில அப்போ வந்துட்டு அந்த ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, சரி நீங்க பண்றதெல்லாம் ஓகே தான், ஆனா இங்க இந்த சர்ச்சில் இருக்கிற அந்த ஃபாதரை கூட்டு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சுக்கிட்டு கூப்பிட போறாரு. அப்படியே கட் பண்ணாக்கா இங்க எந்த ஃபாதர்ட்ட போயிட்டு இவர் நடந்த எல்லாத்தையும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏப்பா நீங்க புதுசா வீட்டுக்கு போறீங்கன்னா எதையும் கேட்க மாட்டீங்களா அக்கம் பக்கத்துலன்னு சொல்லல, எனக்கு என்னமோ போய் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெடி ரோஸுங்கிற மாதிரி நம்ம சர்ச்சில் எந்த இதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே கால் வருது. யாருன்னா அந்த டாக்டர் தான். ஸோ ஏன் அவர் அடிக்காம இங்கே அடிச்சிருக்காருன்னா அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது திரும்ப நடக்குதுன்னு சொல்லி தோணுது. அந்த புதுசாக நம்ம ஊருக்கு ஜான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க தெரியுமா, அந்த பையனுக்கு ஒரு நோய் மாதிரி இருக்குல்ல, அது கால்ராவா இருக்க வாய்ப்பு இருக்கான். அந்த மாதிரி தான் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி மூடி மறைச்சிடறானுங்க. இங்கிட்ட ஜான் இவர் வந்து சொல்லலை. இவர் என்ன சொல்றாருன்னா, நீ போப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, சில ஃபைல்ஸ் தான் புரட்ட வேண்டியதுக்கு, நான் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவர் அப்படியே கன்ஃபியூஷன்ல அப்படியே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே உள்ள வந்து கேட்கறாங்க, அவர் வரலையான்னு சொல்லி கேட்கல. அவர் எதுவுமே பேசாம காமா தான் இருக்காரு. அப்பதான் உள்ள போனதுக்கு அப்புறம் திரும்ப போன் வருது. என்னன்னா அவருக்கு பாவம் மனசு உறுத்தி இருக்கு போல. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் திருப்பி பாட்டுப்பா, ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஃப்ரெடி ரோஸுங்கிற மாதிரி எந்த இதுவுமே இல்ல. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ கல்யாணம் இன்விடேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ நீ அந்த பொண்ணை போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கல, மார்கரெட்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துருவாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு இருப்பா தெரியுமா, அவ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு என் ஃப்ரெடி எப்போ என்கிட்ட கூட்டு வர மாதிரின்னு சொல்லிட்டு முருக உடைக்கிற மாதிரி கை வரல உடச்சுக்குவாலாம். பார்த்துட்டு நான் எவ்வளோ சீக்கிரம் கூட்டு வர முடியுமோ கூட்டு வந்துடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேமரா அப்படியே அடுத்த நாள் பார்த்தாக்கா எல்லாருமே ஐசோலேட்டடாக அப்படியே ஆக ஆரம்பிக்கிறாங்க. வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அடுத்த நாள் ஆகவும் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த மார்கரெட்டுங்கிற பொண்ணை தேடி அப்படியே அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு இடத்துல வந்து பார்க்கவும் செய்யறாங்க. இங்க ஒரு பெரிய பந்தல் மாதிரி இருக்கும். அவங்க வந்துட்டு புதுசா ஏதோ மெடிக்கல்ல ஏதோ பெரிய பதவிக்கு வந்துடும் இந்த மாதிரி விழா எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க போல. ஸோ இவங்களும் போயிட்டு உள்ள போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கையில நாங்க நடந்துகிட்டு இருந்ததுக்கு இவங்க தான் காரணம், ஸோ இவங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட் அழைக்கிறாங்க. அழைச்சதுக்கு அப்புறம் நம்ம நின்று பார்த்துக்கிட்டு இருக்கையில இவங்க ரெண்டுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பானுங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கையில இதுக்கு பின்னாடி இருந்தது அவரோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு அப்புறம் இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஃப்ரெடி தான் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கையில டாக்டர் ராஜ்னு சொல்லி சொல்றாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மண்டே பிச்சுக்கிறானுங்க. அவங்க இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமா அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு, ஆனா கடைசியில அவர் என்னை விட்டு போயிட்டாரு, என்னாச்சுன்னு தெரியல, அவர் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, ஆனா ஒரு நாள் காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவர் பார்க்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஓடிச்சு, நான் இவரையும் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமே அப்படிங்கிற பேரை தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக இவர் மண்டி பிச்சுக்குது. என்னடா எல்லா பக்கமும் முட்டுக்கட்டையே கிடைக்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இவங்க வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தாத்தாவை பார்க்க போயிருப்பாங்கல்ல. ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பாரு தெரியுமா, இந்த மாதிரி ஜெர்மனில் போய் ஒருத்தர் படிச்சு வந்தாரு அந்த ஃபாதர்னு சொல்லிட்டு. அந்த ஃபாதர் திரும்ப ஊருக்கு வராராம். அவருக்கு வந்து பிளட் கேன்சர்
இருக்கும் இன்னும் 6 மாசமோ 1 வருஷம் தான் உயிரோட இருப்பாராம். ஸோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கல அவரை போய் பார்க்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போக ஆரம்பிக்கிறானுங்க. போயிட்டு அப்படி பார்க்கவும் செய்றானுங்க. பார்த்ததுக்கப்புறம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஜேம்ஸ் ஆனா ரோஸ் அவர் வருவான்னு தெரியும், அவளுக்காண்டி வருவான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணாக்கா 1970s தான் காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, இவர் தான் இந்த ஃப்ரெடிங்கிறவர். இவரோட ஃபேமிலி நல்லா வெல்த்தான ஃபேமிலி தான். அந்த ஊர்லயே பணக்காரவங்க குடும்பம்னால எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு இவங்க ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இவருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு அப்பா. ஆனா இவருக்கு என்னன்னா, நம்ம ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் நைட்டு அவர் வந்துட்டு போட்ல போயிட்டு இருப்பாரா, விளக்கு வெளிச்சத்துல போயிட்டு இருக்கல, அப்ப வந்துட்டு இன்னொரு சைட்ல இருந்து ஒரு போட் வந்துகிட்டு இருக்கும். அப்பதான் இந்த ரோஸுங்கிற அந்த பொண்ணு பாப்பா. பார்த்ததுக்கு அப்புறம் பையன் ஃபிளாட் ஆயிட்டான். அப்படி போயிட்டு இருக்கல, இங்க இந்த பையன் மேல எல்லாருக்குமே நல்ல அபிப்பிராயம் இருக்கு, நல்ல பையன். ஸோ இந்த நன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவங்க வந்துட்டு கொச்சின்ல தான் வேலை பார்த்தா, அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரிச்சு இந்த ஊருக்கு திரும்ப வந்திருக்கா, அவளோட ஊருக்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க அவளே பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசையோட இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவன் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு, இன்னும் கொஞ்சம் பிடிச்சி போச்சு. இனி பின்னாடியே தெரியுது அவனோட வேலையை. அப்படியே அங்கேயே ஆனா வந்துட்டு புது ஹோம் ஸ்டே மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ண அங்கேயே புதுசா எல்லாருமே வந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா இது பிடிக்காத இங்க இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, இவர் ஹீரோ மாதிரி உள்ள போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு மூஞ்சில புக்குன்னு வாங்கிக்கிறாரு. இதை பார்த்துலாம் இவங்களுக்கு வந்துட்டு இவன் மேல லவ் வரல. அவன் அடுத்த நாள் அந்த ஹோம் ஸ்டே முன்னாடி போய் உட்காந்துருக்கேன். இவன் வந்து பேச ஆரம்பிக்கிறா, நீ பணக்கார விட்டு பிள்ளை, நீ வந்துட்டு என் பக்கம் தெரியறது நல்லது கிடையாது. ஸோ நீ இப்போ இனிமே பின்னாடி வராது அப்படிங்கிற சொல்லுவோம். மனசு உடஞ்சு போயிட்டு அவன் இப்படியே வந்துகிட்டு இருக்க எல்லா வீட்டில் இன்னொரு குண்டு என்னன்னா, அவங்க ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு பொண்ணையுமே பார்த்து வச்சுருக்காங்க. அவர் தான் மார்கரெட்டு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் அப்படியே நினச்சிட்டு பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு போய் கேட்டலாம்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே எகிரி குதிச்சு உள்ளே போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கையில அப்படியே கையங்களவா மாட்டுறாரு. மாட்டினதுக்கப்புறம் உன்னை எவ்வளோ நல்லவன் நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ கெட்டவன் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ போலீஸ் ஃபோன் அடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கையில அப்போ தான் நம்ம ஆனா சொல்கிறா, என்னன்னா அவர் எனக்காண்டி தான் வந்தார், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லல, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இதையே நாசம் பண்ணிட்டீங்க, ஸோ கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கையில் பொட்டி படிக்க கொடுத்து அனுப்பி விட்டுறானுங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு அந்த ஹோம் ஸ்டேக்கு வந்துடுறானுங்க. அப்படியே ஒரு பாட்டு மாதிரி ஓடுது. அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா அம்மா நிப்பாட்டுறாரு. ஆனால் அவங்க வந்துட்டு விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க பணக்காரங்க, அந்த பொண்ணு ஏழை. அந்த பொண்ணு இவ்வளோ ஏழையா இருக்கிறத பார்த்துட்டு போடான்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சு பத்தி விட 2 பேரும் ஹோம் ஸ்டேல தான் தங்க ஆரம்பிக்கிறானுங்க. வறுமை வாட்ட ஆரம்பிக்குது. ஆனாவுக்கு இது புதுசு இல்லை, ஆனால் ஃப்ரெடிக்கு இது ரொம்ப புதுசா இருக்கும். அவனால அடாப்ட் ஆக கொஞ்சம் கஷ்டப்படுறான். இப்போ என்ன, அந்த ஃபாதர் இருக்கா தெரியுமா, அவர் வருவாரு. அந்த ஒட்டுமொத்த ஊர்லேயே உங்க லவ்வுக்கு கிரீன் சிக்னல் காட்டினது இந்த ஃபாதர் மட்டும் தான். ஸோ அவர் வரவும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாரின்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெல்த் ஆகிட்டு இருக்கையில அப்பதான் இங்க இருந்த ஒருத்தன் அவனோட இது ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் ஆஃபீஸருக்கு காசு கொடுத்து இவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ண ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறாங்க பாவம். ஆனா இதை விட்டு ஆனா போற மாதிரி தெரியல, நம்ம இப்படிதான் உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்தோட இருக்கு. அதனால இவனுக்கு அந்த படிப்புக்கான தேவைக்கான அந்த புக்கு வாங்குறதுக்காண்டி கடைக்கு போயிருப்பான். ஆனா போனா அவன்ட்டு அந்த வாங்குறது கூட காசு இருக்காது. ஸோ அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கையில அவங்க அப்பா வராரு. வந்ததுக்கப்புறம் இதுக்கா நீ ஆசைப்பட்ட, நீ வெளியூர் போய் படிக்க தான் ஆசைப்பட்ட, ஆனா இப்போ நீ இப்படி பண்றது எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை, ஸோ நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி குழப்பி விட்டுட்டு அந்த புக்கையும் வாங்கி கொடுத்துட்டு போகும். இவன் புரிஞ்சுக்கிறான், நம்ம எதுக்காண்டி நம்ம இது பண்ணோம், நம்ம வந்துட்டு படிக்க தானே ஆசைப்பட்டோம், ஸோ நம்ம மெட்ராஸ்ல கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி ஆனாட்ட சொல்ல அவளும் ஒத்துக்கிறான். ஏன்னா இதுதான் அவனுக்கு சந்தோஷங்கிறப்ப இவனால தடுக்கவும் முடியாது. ஸோ ஓகே போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். இவனும் போயிட்டு மெட்ராஸ்ல அவங்க அப்பா தயவு இல்லாமல் படிக்கவும் ஆரம்பிக்கிறான். இங்கே இவளும் அவனை நினைச்சே லெட்டர் தினமும் போட்டுக்கிட்டு தான் இருக்கா. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா இவரை வீட்டு தேடி போயிட்டு இந்த பொண்ணையும் கூட்டு தான் போயிருக்காங்க, மார்கரெட்டுங்கிற பொண்ணை கூட்டு போயிட்டு அப்படியே அங்கே போயிட்டு அந்த பொண்ணு இங்கே தான் படிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணுமே அங்கேயே படிக்க ஆரம்பிக்கிறா. இவனும் அங்கேயே படிக்கவும் 2 பேரும் பேசிக்கிறாங்க, பழகிக்கிறாங்க. இவன் லெட்டர் போறது மறந்துட்டு அவன் அங்கிட்ட அப்படியே தெரிய ஆரம்பிக்கிறான். இதுவனை நினைச்சே லெட்டர் போட்டுக்கிட்டு இருப்பா. ஒரு கட்டத்தில் இவளுக்கான அந்த லைசன்ஸும் வந்துருது. ஆனா அவளுக்கு இது வந்து சந்தோஷமாவே இல்லை, அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கா. அங்கே வந்து புது நோய் ஒன்று பரவ ஆரம்பிக்குது. அது பேர் கால்றாங்கிற ஒரு நோயை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அது புதுசான உயிர் போனுச்சுன்னா அதை போக விடாம தடுக்க முடியாது, ஆனா அதை காப்பாற்றி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா, அவங்க ப்ராப்பரா இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அதையும் காண முடியாது, அவங்க உசுறு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பல்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. இறந்தவங்க தான் இதை வந்துட்டு அந்த சர்ச் ஃபாதர்கிட்ட சொல்லல. அவரும் சொல்றாரு, இந்த மாதிரி ஜெர்மன் ரோம்லாம் வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, அது அவங்களை புதைக்கிற இடத்துல ஒரு பெல்லையும் கட்டி தொங்க விடுறோம். ஸோ அவங்க முழிப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டி அதை அவங்க கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு ஐடியா கொடுக்கும். அதே மாதிரி புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிட்டு இந்த ரோஸுங்கிற அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, இவ வந்துட்டு இங்கிட்டு இருந்து அவன் வருவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடிய நோய் வந்துச்சு, ஸோ நீங்க வராத, நீ அப்படி வரதா இருந்தா பக்கத்து ஊருக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு அப்படியே கொஞ்ச காலம் அங்கே இருந்துட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வருவான்னு நம்பிக்கிட்டே இருக்கா. அவன் அங்கிட்டு படிக்கிறதே நிப்பாட்டிட்டான். அவன் அங்கிட்டு ஜாலியா தெரியுறான். இங்க ஒரு கட்டத்துல இவளுக்குமே அந்த நோய் வர ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஆஸ்பத்திரியில் போய் இது பண்ணுவோம், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் வந்து பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றான்னா, அவன் இறந்து போயிட்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனால ஏற்றுக்கவே முடியல. அவளை காலை தொட்டு கூட பேச முடியல அவனால, ஏன்னா அவளுக்கு குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள இருக்கு. அவன் போட்டு ஒரு லெட்டருமே படிக்கவே இல்லை. அவன் இறந்துட்டான்னு சொல்லவும் இவன் கேட்டுட்டு ரொம்ப அழுகுறான். எப்படி பார்த்துக்கிட்டு அவன் இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க, அந்த நர்ஸ் இருக்கா தெரியுமா, அவ பார்க்குறா அந்த பொண்ணு சாகவே இல்லை, அவ கண்ணுல இருந்து தண்ணி வருது. இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட
சொல்லவும் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அவன் மறந்துகிட்டு இருக்கான் அந்த பொண்ணை. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் விட்டு அவனே மறந்துடுவான். அதனால இப்போ இவனை காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லவும் அந்த டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த மார்கரெட்டோட அப்பா. ஸோ அவளும் ஒத்துக்கிறான். இந்த மாதிரி அவனோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை விட்டு அவனும் இந்த மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்கவும் அப்போதான் ஒரு டெஸ்ட் அவன் ஓடி வரான். இந்த மாதிரி அவள் இன்னும் சாகலை, அவனும் உயிரோட தான் இருக்கா பாருங்க, இவங்க சீக்கிரம் ஆம்புலன்ஸ் சொல்லுங்க கிளம்புன்னு சொல்லல. இல்லை தம்பி அவள் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவளை கூட்டு போகணும்னா நிறையா நர்ஸ் தேவை. அவளை கூட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தாக்கா இது ஒரு தொற்று நோய் வேற, போகிற வழியில் என்ன வேணா ஆகலாம், அவள் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில இவங்க இங்கே வாக்குவாதம் பண்ண டைம்லேயே அந்த பொண்ணு அங்கே இறந்து போகும். அந்த பொண்ணு புதைக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ணுறானுங்க. ஆனால் இவளை அங்கேயுமே புதைக்க விட மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா இந்த வந்துட்டு அந்த 2 பேரும் சேர்ந்து சர்ச்சிலேருந்து அனுப்பி விட்டுருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்கே புதைக்கலாம்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹோம் ஸ்டே வெளியவே அந்த பொண்ணு புதைக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான்னு நினச்சாலும் அங்கேயே அவள் வாழ்க்கை முடியவும் செய்யுது. ஸோ அதை புதைச்சதுக்கப்புறம் இதை பண்ணது யாருன்னா அந்த சர்ச் ஃபாதர் தான். ஸோ அவள் கையில் எப்பயும் போல அந்த மணியை கட்டி விட்டு அந்த பொண்ணு அப்படியே புதைக்கிறான். புதைச்சதுக்கப்புறம் அவங்க இருந்து கிளம்புறாரு. அலையும் இங்கே பேய ஆரம்பிக்குது. பேஞ்சிக்கிட்டு இருக்கையில் அங்கே தான் பெல் சவுண்டும் கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் சாகவே இல்லை. அந்த மலை தண்ணியும் அந்த சவப்பட்டிக்குள்ளே போக அவளும் அதை எந்திரிச்சிட்டு அப்படியே அடிக்கவும் ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தனோ அந்த புயல்ல தான் அந்த பெல் அடிக்கிறது நினைச்சிருப்பான் போல. ஸோ அவனை அதை பார்த்துக்கிட்டே நிற்கவும் இது அப்படியே தட்டி தட்டி கடைசியில் அவளும் உசுரை விட்டுறா. நாங்களும் எல்லாரும் மாதிரியும் ஃப்ரெடி அவளை கல்யாணம் பண்ணி வந்தான்னு சொல்லி நினைச்சோம். ஆனால் கடைசியில் அவனுமே ஒரு கட்டத்தில் காணாம போயிட்டான். நாம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அவங்களோட அட்ரஸ் தெரியுமான்னு சொல்லல. இப்போ பழைய அட்ரஸ் தான் எனக்கு தெரியும் இந்தான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த இடத்துக்கு போய் பார்த்தாக்கா அங்கே ஃப்ரெடியோட அம்மா தான் இருக்காங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்களாம். ஸோ அப்போ தான் கடைசியாக ஃப்ரெடியை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கலன்னு சொல்லுவோம். சரி ஓகே அவன் திரும்ப வந்தானா இந்த லெட்டர் அவன்கிட்ட கொடுங்க, ரோஸ் இன்னும் அவனுக்கு லெட்டர் எழுதுறான்னு சொல்லி கொடுத்துங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கிட்ட இருந்து கிளம்பிடுறானுங்க 2 பேரும். இவர் எல்லாருமே பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவாரா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணு வாசக்கதவை எடுத்து வச்சோன்னே அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேனை எடுத்துட்டு இருக்க ஆரம்பிக்கிறா. எங்க அவன் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கையில அப்ப அந்த அவங்க அம்மா இருப்பாங்க தெரியுமா, அவங்க உயிரை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இல்ல அவர் வந்துட்டு ஒரு வாரத்துல வருவான்னு சொல்லிட்டு இருக்கையில இவர் மண்டை சூடான இவர் வரமாட்டான், அவன் வேற பொண்ணோட இங்கேயும் நல்லா இருக்கான், ஒன்னு நீ தான் இங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு பேனை விட்டுட்டு அப்படியே கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. அப்படியே கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கு. இங்கிட்டு பார்த்தாக்கா அந்த சின்ன பையன் அப்படியே அவன் உளம்பிக்கிட்டு இருக்கான். மயக்க நிலையில உளம்ப ஆரம்பிக்கிறான். இவங்க என்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கையில அப்படியே டைல்ஸை பிறந்து ஒரு கையும் வருது. அவன் தன்னறியாமே அந்த கையை கொடுக்குறான். இவங்க 2 பேரும் அப்படியே சாகர நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கையில அப்ப காலிங் பெல் அடிக்குமா. இவங்க 2 பேரும் விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு யாரான்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்ப்பான். அது ஃப்ரெடி தான் வயசான தோற்றத்துல வந்திருக்கான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஃப்ரெடி வந்துட்டியா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், எல்லாரும் நீ போயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா நான் நம்பலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் பக்கத்துல வந்துட்டு காலை குடிச்சு அப்படியே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். என்ன மன்னிச்சிட்டு யாரும் பண்ணக்கூடாத விஷயத்த நான் உனக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு மயக்கப்பட்டு விழுகிறா. அப்படியே ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே 3 வாரங்கள் கழிச்சு அப்படியே எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே வந்த மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இங்கிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொல்றான்னா இதெல்லாம் தெரிஞ்ச ரோஸ் அந்த ஃப்ரெடி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்படிங்கிட்டு காட்டுறாங்க. ஃப்ரெடி வந்துட்டு அப்படியே பிச்சைக்கார மாதிரி இருந்தால இப்ப பைத்தியக்காரத்தனமா அங்க இருந்த போஸ்ட்மேன் கிட்டலாம் ரோஸ் எனக்கு லெட்டர் போட்டிருக்கலாம், இருந்தா கொடுங்களேன்னு சொல்லிட்டு அவரும் தொல்லை பண்றதும் அந்த வீடியோ சுத்தி வந்திருக்கான். ப்ளீஸ் என் கூட பேசு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்திருக்கான். அப்படியே ஒரு கட்டத்துல வந்து கீழே விழுவான். கீழே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சைடு ஆங்கிள் காட்டுவாங்க. அந்த பொண்ணு மண்ணுக்குள்ள இருந்து இன்னும் இந்த பையனை லவ் பண்ற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. எப்படி வித்தியாசமா இருந்துச்சா? அடுத்த படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.